இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமொழி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, ஈரானின் 97வது அலையில் இஸ்ரேலில் பெரும் பகுதியிலே குண்டுமலைய பொழிஞ்சி சாத்திரிதான் பாலியல் அதிகாலை வரையும். அப்புறம் இங்க குவைட்லையும் அமீரகத்திலையும் அவங்களோட நீர்நிலைகள் மற்றும் எரிசக்தி நிலைகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதாக செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. அதற்கு முன்பாக இஸ்லாமிய காவல்படை தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவதாகவும் 48 மணி நேரத்தில் அதுக்கு மேலே அவர் கொடுத்தாலும் நாங்கள் எங்களை காப்பாற்றிக் கொள்ளவும் தாக்குதல் தொடுக்கவும் ஈரான் எதிர்கொள்ளும் என்று ஈரான் தற்பொழுது வீராப்பு தான் பேசி வருகிறது. அந்த அளவுக்கு ஈரான் தாக்கியும் வருகின்றது. அமெரிக்கா எல்லா வகையிலும் இழந்து வருகின்றது. அமெரிக்காவுக்கு இருக்கிற ஒரே ஒரு விடயம் முறையாக இந்த போரில் இருந்து எக்ஸிட் பண்ணுவதுதான். அதை விட்டுட்டு மேலும் மேலும் தாக்குதல் தொடுக்கப்படுமானால் அமெரிக்காவுக்கு பேரழிவும் ஏற்படும். அதை விட உலகத்தில் இருக்கின்ற மரியாதையும் குறைஞ்சு போகும் என்பது உலக கணிப்பீடுகள். எல்லாம் அந்த பல ஊடகங்களில் தற்பொழுது இன்று திங்கட்கிழமை காலை முதல் ஆசிரியர் தலையங்கமாக வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற ஊடக அறிக்கைகளில் அவங்களோட ஆசிரியர் தலையங்க செய்திகளாக வருகின்றது. இப்போது இருக்கின்ற நிலைமையில் ஈரான் மிகவும் ஸ்ட்ராங்காக இருப்பதாகவும் அமெரிக்கா ஒரு எக்ஸிட் பண்ணி போக வேண்டிய நிலைக்கும் தள்ளப்பட்டிருப்பதாகவே அமெரிக்க ஊடகங்களும் செய்தி வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றது. அது ஆசிரியர் கருத்து தலையங்க செய்திகளாக. ஏனெனில் அமெரிக்கா எல்லா வகையிலையும் மனத்தால் செயற்பாட்டால் உடைந்திருப்பதாகவும் அமெரிக்க இராணுவத்துக்குள் ஒரு மந்த நிலையும் ஒரு 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 சுலபமான நிலைமையும் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஏனெனில் அமெரிக்க போர்சஸ்கள் இந்த போரை ஒருபோதும் விரும்பவில்லை. நமக்கு எதிராக ஈரான் எதுவுமே பண்ணாத போது நாம் வலிந்து போய் தாக்குவது என்பது அது ஒரு தேவையில்லாத விடயம் என்றும் அமெரிக்கா படைகளுக்குள் ஒரு பெரிய கருத்து நிலவி வருகிறது. அதுக்கான காரணம் நாம முன்னல் செய்து தந்தோம் இல்லையா, அமெரிக்க இராணுவ முப்படைகளின் தளபதி ஒருவர் நீக்கப்பட்டார் இல்லையா, அவர் நீக்கப்பட்ட பிற்பாடு அமெரிக்க இராணுவத்துக்குள் மிகப்பெரிய ஒரு மந்த நிலை காணப்படுவதாகவே அந்த செய்திகள் தெரிவிக்கின்றது. வாங்க நாம் ஈரானின் 97வது அலைக்குள் செல்வோம். ஈரானின் இஸ்லாமிய காவல்படை தனது கடற்படை முக்கிய அமெரிக்கா மற்றும் சியோனிச இலக்குகளுக்கு எதிராக ஒரு பெரிய அளவிலான ஒருங்கிணைந்த ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களை சனிக்கிழமை முதல் இன்று வரையும் நடத்தியிருப்பதாக அறிவித்துள்ளது. 97வது அலையின் ஒரு பகுதியாக ஞாயிற்றுக்கிழமை நேற்று பிற்பகல் மேற்கொள்ளப்பட்டது என்றும் இன்று காலை வரையும் அந்த தாக்குதல் இடம்பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது. குவைத்தில் உள்ள முகமது அல் அஹமத் கடற்படை தளத்துக்கு அருகில் உள்ள இடத்தில் இருந்துதான் இந்த செய்திகள் பெருமளவு வருகின்ற சொல்லப்படுகின்றது. அதாவது குவைத்தில் உள்ள அல் அஹமத் கடற்படை தளத்திற்கு அருகிலுள்ள ஒரு இடத்தில் அமெரிக்க தளபதிகள் மற்றும் அதிகாரிகள் பயன்படுத்திய ஒரு மறைவிடமும் முக்கிய இலக்குகளில் ஒன்றாக தாக்கப்பட்டிருக்கின்றது. பல பலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் தாக்குதல் ஆளில்லா விமானங்களை பயன்படுத்தி நடத்தப்பட்ட துல்லியமான தாக்குதல்கள் மூலம் அந்த இடம் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளது என்று IRGC தெரிவித்துள்ளது. அப்பகுதியில் ஆம்புலன்ஸ் அதிக அளவில் குவிந்திருப்பது எதிரி படைகளில் கணிசமான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்பதையும் சொல்லுகின்றது.
அமீரகத்தில் உள்ள ஒரு அமெரிக்க கட்டளை மையம் மற்றும் பயிற்சி மையத்தின் மீது நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து நடந்த இந்த தாக்குதல் இதுவரை 25 பேர் கொல்லப்பட்டு அல்லது காயப்பட்டிருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. சனிக்கிழமை முதல் ஹம்ஸ் ஜலச்சந்தி வழியாக பல கப்பல்கள் செல்வதை தனது கடற்படை தடுத்து வருவதாகவும் ஈரானிய ராணுவம் தெரிவித்துள்ளது. அந்த கப்பல்களுக்கு ஜலச்சந்தி வழியாக செல்வதற்கான அனுமதி இல்லை என்றும், ஆனால் அவை அந்த நீர்வழியின் மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் நங்கூரமிடும் இடங்களுக்கு திரும்பிவிட்டன என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனாலும் ஈரானிய ராணுவத்தால் அனுமதி பெற்ற பல கப்பல்கள் போக்குவரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஜலச்சந்தியை கடந்து செல்ல பாரசீக வளைகுடா மற்றும் ஓமான் கடைகளில் உள்ள எண்ணெய் டேங்கர்கள் மற்றும் வர்த்தக கப்பல்கள் கடல்சார் வானொலியில் உள்ள சர்வதேச சேனல் 16 வழியாக IRC கடற்படை நிலையங்களில் ஒன்றை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றும் IRC கடற்படை தெரிவித்துள்ளது. மேலும் பொய் செய்திகளுக்கு செவி சாய்த்து தங்கள் பாதுகாப்பிற்கு ஆபத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் கப்பல் பணியாளர்களை ஈரான் எச்சரிக்கை செய்துள்ளது. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக IRGC விண்வெளி படை பீர் சபாவில் உள்ள இஸ்ரேலிய ராணுவத்துடன் தொடர்புடைய ஒரு தொழிற்சாலை மண்டலத்தையும் குறிவைத்து ஈரானிய தேசத்துக்கு எதிரான கொடுமையான சியோனிச ஆட்சியின் அட்டூழியங்களுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. நேற்று காலை ஈரானின் பொதுமக்கள் வசதிகள் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலுக்கு பதிலடியாக IRC கடற்படை மற்றும் விண்வெளிப்படை ஆகியவை ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் மற்றும் குவைத்தில் உள்ள எதிரி இலக்குகளுக்கு தீ வைத்திருக்கின்றது. இருப்பினும் இதுவரை நடந்தவை அதன் பதிலடியின் ஒரு பகுதி மட்டுமே என்று IRC வலியுறுத்தியதுடன் பொதுமக்கள் வசதிகள் மீதான தாக்குதல்கள் மீண்டும் நடந்தால் நடவடிக்கையின் அடுத்த கட்டம் இன்னும் தீவிரமாகவும் பரந்த அளவிலும் இருக்கும் என்றும் ஈரானிய படைகள் எச்சரிக்கை செய்துள்ளது. பிராந்தியம் முழுவதும் உள்ள ஈரானிய படைகளும் எதிர்ப்பு குழுக்களும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிராக பதிலடி இராணுவ நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றன என்றும் அது தொடர்ச்சியாக இருக்கும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இதுவரை ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் உள்ள இஸ்ரேலிய ராணுவ வசதிகள், அத்துடன் மேற்காசிய பிராந்தியம் முழுவதும் சிதறிக் கிடக்கும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு தளங்கள் மற்றும் சொத்துக்களை குறிவைத்து மேம்பட்ட ஆயுதங்களை கொண்டு 97ஆம் கட்ட ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள எரிசக்தி ஆலைகளை ஈரான் ஆளில்லா விமான தாக்குதல்கள் நடத்தியதில் சேதம் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அபுதாபி மற்றும் பிற வளைகுடா நாடுகளில் உள்ள பெட்ரோலிய கெமிக்கல் ஆலைகள் மீதான தாக்குதல்களுக்கு ஈரானின் புரட்சிகர காவல் படையினர் பொறுப்பேற்றுள்ளனர். அமெரிக்க இஸ்ரேல் ஈரான் போருக்கு மத்தியில் சமீபத்திய பிராந்திய நிகழ்வுகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை வளைகுடா பிராந்தியம் முழுவதும் உள்ள எரிசக்தி உட்கட்டமைப்புகளை ஈரான் ஆளில்லா விமான தாக்குதல் தாக்கியதில் குவைத், பஹ்ரைன் மற்றும் அபுதாபி ஆலைகளில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. ஆனால் யாரும் அங்கு இறப்புகள் பதிவாக இல்லை என்றும் வேறு ஒரு செய்தி தெரிவிக்கின்றது. அரசு எரிசக்தி நிறுவனமான குவைத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் தீ மற்றும் கடுமையான சேதங்களை பதிவு செய்துள்ளது. மற்றொரு சம்பவத்தில் ஆளில்லா விமான தாக்குதலுக்கு பிறகு எண்ணெய் அமைச்சகம் KPC தலைமையகம் அமைந்துள்ள அதன் ஜூவைக் எண்ணெய் துறை வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாக KPC முன்னதாக தெரிவித்துள்ளது. அதாவது குவைத் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் KPC. குவைத் ஊடகமான குனா நிதி அமைச்சகத்தை மேற்கோள் காட்டி ஈரானிய ஆளில்லா விமானம் ஒன்று அரசு அமைச்சர்களின் அலுவலக வளாகத்தை தாக்கியதாகவும் இதனால் குறிப்பிடத்தக்க பொருள் சேதம் ஏற்பட்டதாகவும் ஆனால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் குவைத் தெரிவித்துள்ளது. மற்றொரு நிகழ்வில் குவைத்தில் மின்சாரம், நீர் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் 2 மின் உற்பத்தி மற்றும் கடல் நீர் சுத்திகரிப்பு ஆலைகளும் குறிவைக்கப்பட்டதாக கூறியிருக்கின்றது. அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பின்படி பாத்திமா அப்பாஸ் ஜோஹர் ஹயாத்தின் கூற்றுப்படி இந்த தாக்குதல்கள் குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியதுடன் 2 மின் உற்பத்தி அலகுகளை மூடவும் கட்டாயப்படுத்தி இருக்கின்றது. நாட்டின் மின்சாரம் மற்றும் நீர் விநியோகத்தின் நிலத்தன்மையை பாதுகாப்பதற்காக அங்கீகரிக்கப்பட்ட பதில் திட்டங்களின் கீழ் தொழில்நுட்ப மற்றும் அவசரகால குழுக்கள் உடனடியாக அனுப்பப்பட்டதாகவும் சேவைகள் தொடர பணியாளர்கள் இரவு பகலாக உழைத்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கிடையில் பஹ்ரைனில் வளைகுடா பெட்ரோ கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் இதே போன்ற ஆளில்லா விமான தாக்குதலை தொடர்ந்து அதன் செயல்பாட்டு அலகுகளில் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிவித்தது. தீ வெற்றிகரமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது என்றும் இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் சேதத்தின் அளவை அதிகாரிகள் தற்போது மதிப்பிட்டு வருகின்றனர்.
பெட்ரோகெமிக்கல் மற்றும் உரங்களின் ஒரு முக்கிய பிராந்திய உற்பத்தியாளரான ஜிபிஐசி பஹ்ரைன் அரசாங்கம் சபிக் ஆக்டிவ் நியூட்ரியன்ஸ் நிறுவனம் மற்றும் குவைத்தின் பெட்ரோகெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் ஆகியவற்றின் கூட்டு உரிமையில் உள்ளது. வான் பாதுகாப்பு அமைப்புகளின் வெற்றிகரமான இடைமறிப்பில் இருந்து சிதறிய பாகங்களால் போரிச் பெட்ரோகெமிக்கல் தொழிற்சாலையில் ஏற்பட்ட பல தீ விபத்துக்களுக்கு அபுதாபி அதிகாரிகள் பதிலளித்துள்ளனர். சேத மதிப்பீடுகள் நிலுவையில் உள்ளதாகவும் ஞாயிற்றுக்கிழமை தொழிற்சாலையில் செயல்பாடுகள் இடைநிறுத்தப்பட்டன என்றும் நேற்று முதல் அது இயங்கவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவங்கள் எதிலும் காயங்கள் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் ஐக்கிய அரபு அமீரகம், குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள பெட்ரோகெமிக்கல் ஆலைகள் மீதான தாக்குதலுக்கு ஈரானின் புரட்சிகர காவல் படையினர் பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். ஒரு பிந்திய செயலியில் அமீரகத்தில் நேபாளி ஒரு தொழிலாளியும் 3 பாகிஸ்தானியர்களும் இடுபாடுகளில் சம்பவத்துக்கு பிறகு கோர்பகான் துறைமுகத்தில் தீயில் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அதாவது அமீரகத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடந்த தீ விபத்துக்களில் ஒரு நேபாளி ஊழியரும் 3 பாகிஸ்தான ஊழியர்களும் 4 பேர்கள் இடிபாடுகளில் சம்பவத்தில் சிக்கி தீ காயங்களில் ஏற்பட்டதாகவே அந்த செய்திகள் தெரிவிக்கின்றதாக மிக அதிகமான சம்பவங்கள் அரங்கேறி இருக்கின்றது. ஆனால் அவைகளை எல்லாம் அரசாங்கங்கள் மறைத்து வருகின்றது. கூடுதலாக அமீரகத்தில் அந்த ஈரானின் தாக்குதல், அதாவது இந்த யுத்த செய்திகளை யார் வெளியிட்டாலும் அவர்களுக்கு பிணை இல்லாத ஜெயிலாம். என்ன மேடர்வா, அவனை கொலையா செஞ்சிட்டான். ஒரு எவ்வளவு மோசமான நாடு பாருங்களேன். அங்க வர டூரிஸ்டுகளோ, அங்க இருக்கின்ற அந்த அமீரகத்தின் குடிமக்களோ யாராக இருந்தாலும் தங்களது போன்களில் ரோட் செக்கிங். அங்க என்ன, அமீரகத்தின் பல ஊர்களிலும் போலீசார் ரோட் செக்கிங். இந்த திடீரென்று பொருளஸோ இல்லை யார் அம்புறாங்களோ அவங்கள எடுத்து அவங்களோட போனை செக் பண்ணி போனுக்குள்ள ஏதாவது இந்த வீடியோக்கள், இந்த தாக்குதல் சம்பவத்திட போட்டோக்கள், வீடியோக்கள் இருந்தால் உடனே அரெஸ்ட் பண்ணி கொண்டு போடுறான்னு பிணையும் இல்லையா. இது எந்த ஒரு காட்டு சட்டம் இது? அங்க வர அப்ப இந்த டூரிஸ்ட் எல்லாம் உள்ளுக்கு எடுக்கக்கூடாது. என்ன சட்டம் அது? அவன் எடுத்து அவன் ஊருக்கு கொண்டு போட்டுமே. அது ஏனென்றால் அமீரகத்தின் தாக்குதல் செய்திகள் வெளியிடங்களுக்கு செல்லக்கூடாதாம். ஈராண்ட கெட்டித்தனத்தை காட்டக்கூடாது. இது அவங்களோட பிரச்சனை. அப்ப ஆக அமீரகத்துக்குள் இன்றைய ஆயிரக்கணக்கான மக்கள் அங்க இருக்கிறாங்க சிறைக்குள்ள. என்ன, இப்ப நான் வீடியோ எடுத்து ஒரு 4 பேருக்கு அதை போஸ்ட் பண்ணிருப்பேன், அதை ஷேர் பண்ணிருப்பேன். அந்த 4 பேரையும் தேடி அரெஸ்ட் பண்றது. அப்ப அவங்க வெளிநாட்டுல இருந்தா ஒண்ணும் பண்ணல, அந்த நாட்டுக்குள்ள அமீரகத்துக்குள்ள யாரு இருந்தாலும் அவங்களெல்லாம் பிடிச்சி உள்ளுக்கு ஜெயிலுக்கு போடுறான் பாவி. இது எப்படி காட்டுச்சாட்டம்? காட்டுவாசிகளா இல்ல காட்டரபிகளா இல்லையா? இந்த காட்டுவாசிகள் அவன் ஆசைக்கு எடுக்கிறான். என்றால் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், கண்ணால நாம சில சம்பவத்தை பார்க்கின்ற போது அரிதான சம்பவமா இருக்கு. ஏன்னா வானத்துல ஒரு தீப்பழம் வந்து ஒரு பெரிய பில்டிங்கை தாக்குறதுல ஒரு சின்ன விடயமா பார்க்கல, அது ஒரு பெரிய விடயமா பார்த்து அந்த மக்கள் ஆசைக்கு வீடியோ எடுத்தா உனக்கு என்ன பிரச்சனை? அது அதே எங்க நாட்டுக்குள் நடக்கிற இந்த போர் சம்பவம், அழிவுகள், சேதங்களை எதுவுமே நீங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடாது, பதிவு செய்யக்கூடாது என்பது அவனோட தண்டனையா இருக்குது. பார்க்கலாம் மற்றும் ஒரு காணொளியில் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.